தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். 30/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என்னை மதிப்போரை நான் மதிப்பேன் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரை என்னவென்றால், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். என் அன்பு சகோதரன சகோதரியே, ஒரு அதிகாரி, நமக்கு மேலுள்ள அதிகாரிகளோ அல்லது ஊழியக்காரரோ நம் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு என்ன செய்வோம்? நம்ம வீட்டை அவர்கள் வருகிறார்கள் என்றால் ஒரு வாரமாக வீட்டை பெருக்குவோம், துடைப்போம், பொருள்களை சுத்தப்படுத்துவோம். இப்படி ஏகப்பட்ட ஆயுதங்கள் செய்து சுத்தமாக்கி நாம் அவர்களை வரவேற்போம். ஆனால் நம் இதயத்தில் வாழும் நம் தேவனை நாம் எப்படி வைத்துள்ளோம்? நம் இதயம் எப்படி இருக்கின்றது? சுத்தமாக இருக்கின்றதா? நம் வாழ்க்கையில் அந்த சாதாரண அதிகாரிகளுக்கோ ஊழியக்காரங்களுக்கோ கொடுக்க அந்த கனத்தை நாம் தேவனுக்கு கொடுப்போமா? கொடுக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய சிந்தனைகள், நம் சொல், நம் செயல், இதில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகின்றோமா? நம்முடைய பேச்சுக்கள் அவரை கனப்படுத்துகின்றதா, கனவீனப்படுத்துகின்றதா? யோசித்து பாருங்கள். நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது இறைவனுக்கு கனம் உள்ளதாக, இறைவனை மகிமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். பழைய நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் மிகவும் பரிசுத்தவான்கள், அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், களவு செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு மதிப்பு உண்டு. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களா, பேப்பரில் பார்த்தோம் என்றால் சாராயம் விற்பவர்களை பார்த்தால் அது சாமுவேல் என்று கிறிஸ்தவ பேராக இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய கர்த்தர் கனவீனப்படுகின்றார். அப்படித்தானே? ஆகவே நாமும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் இறைவனை கனப்படுத்துவராக காணப்பட வேண்டும். இதில் நாம் இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோமானால், ஏலி என்ற ஒரு ஆசாரியன் இருந்தான். அவருக்கு ஒப்னி பினகாஸ் என்னும் 2 குமாரர்கள் காணப்பட்டார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த ஆலயத்திற்கு வரும் பெண்களுடன் தவறாக நடப்பது, பலியிடும் பொழுது இறைவனுக்கு பலியிடுவதற்கு முன்னரே கொப்பரையில் இறைச்சி வேக வைத்து கொண்டிருக்கும் பொழுது கூறிய ஆயுதத்தை அதில் விட்டு நல்ல செழிப்பான நல்ல முதல் தரமான இறைச்சியை எடுத்து அவர்கள் பொரித்து சாப்பிடுவதற்காக அந்த சமையல் ஆட்களிடம் அவர்கள் பலவந்தப்படுத்தி இறைச்சியை பிடிங்கி கொண்டு செல்வார்கள். இதெல்லாம் ஏலி கேள்விப்பட்டு தன் பிள்ளைகளை கண்டித்தான். ஆனால் அவர்களை கண்டித்து அவளை விட்டு விட்டான். அவர்களை முழுமையாக கண்டிக்க வேண்டும். நீர் இவர் தவறு செய்தால் இந்த ஆலயத்திற்குள் வரக்கூடாது, அப்படி ஏதும் தண்டனை கொடுத்து அவரை திருத்த வேண்டும். ஆனால் அவன் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டான். இதனால் கோபம் அடைந்த பிதாவாகிய கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக கூறினார், அவன் இப்படி என்னை விட தன் பிள்ளைகளை கனம் பண்ணி காரணத்தான் ஒரே நாளில் 2 பிள்ளைகளையும் அவனும் இறந்து விடுவார்கள் என்று கூறினார். அதை போன்று பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிட வரும் பொழுது அவனுடைய 2 பிள்ளைகளும் அந்த போரில் இறந்து விடுவார்கள். இதை கேள்விப்பட்ட ஏலியும் இறந்து விடுவான். பார்த்தீர்களா? அவன் தன் பிள்ளைகளை திருத்தாத அந்த காரணத்திற்காக இறைவன் கொடுத்த தண்டனையை. ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, நாமும் பிள்ளைகள் செய்த தவறுனாலும் உடனே அவர்களை கண்டித்து திருத்த வேண்டும். எப்படியாவது அவர்களை ஒரு இறைவனுக்கு பிரியமான பாத்திரமாக மாற்ற வேண்டும். அதேபோல் நாமும் நாம் வசிக்கின்ற இடம், வேலை பார்க்கும் ஸ்தலங்களில் இறைவனை கனப்படுத்துவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் வாக்குரைக்கின்றார், நான் என்னை கனப்படுத்துவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று கூறுகின்றார். அப்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய சமூகத்தில் உள்ள மற்ற எல்லா ஜனங்கள் மத்தியில் நம்மையும் உயர்த்துவார், நம் சந்ததியையும் உயர்த்துவார். நாம் என்றும் நம் சந்ததியும் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக வாழலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக என்னை கனமுடையவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கூறுகிறீங்கப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை கனம் பண்ணும் பொழுது நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுடைய சந்ததியில் எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலங்களில் அப்படி எங்கு இருந்தாலும் எங்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக அனைவரும் எங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கீங்கப்பா. நாங்கள் இவ்வளவு நாளும் ஏதாவது செயல்களில்
எங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும்போது திருத்தாத காரணத்துக்காக நாங்கள் வருந்துகின்றோம். நாங்களும் உமக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்து உம்மை கனவீனப்படுத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். அப்பா, எங்கள் தவறுகளை உணர்த்துங்க. இது இப்படி தவறு என்று அனுதினம் எங்கிட்ட பேசுங்க. எங்களை கனத்துக்கு பெருக்குரிய பாத்திரமாக மாற்றுங்க. நாங்கள் ஒரு சிறிய காரியத்தில் கூட உமக்கு கனவீனம் பண்ணாமல் உம்மை கனப்படுத்துகின்ற ஒரு சந்ததியாக எங்களை எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க. அதன் மூலம் எங்களை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.